இது ஒரு தனிப்பட்ட இஸ்லாமியர்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதலுடன் அடுத்த கட்டம் அப்படிதான் இதை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறாங்க. இப்போ இது அதில் இருக்கக்கூடிய நியாயங்கள் திரு ஷியாமும் குறிப்பிட்டாரு. ஒரு மதத்தில் வேறு ஒருவர் வருவது என்பது அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்தந்த மதம் என்பது தனிப்பட்ட மத உரிமை, மத வழிபாட்டு உரிமை இருக்கக்கூடிய ஒரு தேசம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு. இல்லை, இதில் மத வழிபாட்டு உள்ள இந்த 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 சட்டம் எங்கேயாவது உள்ள இன்டர்ஃபியர் ஆகுதா? நிச்சயமாக இல்லையே. முதல்ல பிற மதத்தினரும் வாரியத்தில் வரலாம். அதில் ஏன்னா அது கொல்கத்தா ஹைகோர்ட் கிளியராக வேர்டிக் பண்ணியிருக்காங்களே, வக்ஃப் போர்டு இஸ் நாட் அ ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன், இட்ஸ் அ பிரைவேட் ட்ரஸ்ட்னு கொல்கத்தா ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு. அதனால இதை மதத்தில் ஒப்பிடுறதே தவறுன்றது என்னுடைய பார்வை. ஒரு வக்ஃப் போர்டு வந்து 9.4 லட்சம் ஏக்கர் லேண்ட், 9.4 lakh ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை வச்சிருக்கு, 8.7 lakh ப்ராப்பர்ட்டிஸை வச்சிருக்கு. பாகிஸ்தானோட பரப்பளவு கூட அதிகமாக ஒரு நிலப்பரப்பை வச்சிருக்கிற ஒரு ட்ரஸ்ட், பிரைவேட் ட்ரஸ்ட், வெறும் 200 இண்டிவிஜுவல்ஸ் அதை ஹேண்டில் பண்றாங்கன்னு சொன்னா 32 பிரைவேட் ட்ரஸ்ட்னு என்ன அடிப்படையில் சொல்றீங்க? ஏன்னா கோர்ட் டிக்ளேர்ட் இஸ் பிரைவேட் ட்ரஸ்ட். இட் நெவர் செட் இட்ஸ் a religious trust. It's a private body. அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது அது பப்ளிக். ஆனா பப்ளிக் ட்ரஸ்ட், அது பிரைவேட் ட்ரஸ்ட். சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிருக்கு. இல்ல திரு ஷியாம் அதான் குறிப்பிட்டாரு. நாட் ஆல், அதுவும் சுப்ரீம் கோர்ட்டோட டிக்ளரேஷனோ நாட் ஆல் ட்ரஸ்ட் ஆர் வக்ஃப் ட்ரஸ்ட்னு சுப்ரீம் கோர்ட்டும் தான் சொல்லிருக்கு. சோ அதனால இதுல மதத்தை எடுத்து வந்து கம்பேர் பண்றதே தவறு என்பது என்னுடைய பார்வை. வக்ஃப் போர்டு வேற என்னன்னு நீங்க அதை பாக்குறீங்க? அது எப்படி சொல்லுங்க? அது வந்து ட்ரஸ்ட்னால என்னங்க, சோ ட்ரஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டியை நிர்ணயிக்கிறது, அந்த நிர்ணயிப்பது ஒழுங்காக நிர்ணயிக்கப்படுகிறதா, அந்த இஸ்லாமியர்கள்ல எல்லா இஸ்லாமியர்களும் அங்க பிரதிநிதித்துவம் இருக்கா, பெண்களும் இருக்காங்களா, இதெல்லாம் ஒரு ஓவராலா பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த மத்திய அரசாங்கம் பார்க்கறாங்க. சோ ஆகையினால இவ்வளோ இந்த சமய அறநிலையத்துறையை எப்படி பாப்பீங்க? 1,20,000 கோடி ரூபாய் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வெறும் 200 பேர் ஹேண்டில் பண்றாங்கன்னு சொன்னா நிச்சயமாக அங்க முறைகேடுகள் இருக்கும், தவறுகள் இருக்கும். குறிப்பாக இன்னைக்கு தெலுங்கானால பாத்தீங்கன்னா 4000 வக்ஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்க்ரோச்மெண்ட்டும் இருக்கு, இல்லன்னு சொல்லல. சோ ஆகையினால அங்க யார் என்கரேஜ் பண்றா, யார் பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும்? அது ஒண்ணும் அதெல்லாம் மீட்கிறது தான் வக்ஃப் போர்டோட கடமையே. அதனால தான் திருப்பி கம்ப்ளீட் பண்றேன். இது எல்லாத்தையும் ஒரு சரியாக அமைத்து வக்ஃப் போர்டுக்கான ப்ராப்பர்ட்டியை ஒழுங்காக அதை வந்து பராமரித்து ஒரு ப்ரொஃபஷனலா அதை டீல் பண்ணி அந்த மதத்தில் இருப்பவர்கள் பெண்களுக்கும் எல்லாருக்குமா கரெக்டா கொடுக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட்ல இல்ல. இப்ப நீங்க பிற மதத்தினர் ரெண்டு பேர் உள்ள வந்துட்டாங்கன்ற பாயிண்ட் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, பிற மதத்துல சேர்ந்த 2 பேர் அந்த வாரியத்தினுடைய போர்டு மெம்பரா வந்துட்டதுனால எல்லாம் சரியாயிடுமா? இந்த 200 பேர் தான் கரெக்டா இருக்காங்க, அந்த உள்ள வரக்கூடிய 2 பேர் எல்லாம் நேர்மையா வருவாங்களா? அந்த 2 பேர்னால என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லக்கூடியது யாரா, அது கிறிஸ்துவரா கூட நீங்க என்ன யாரா வேணா இருக்கட்டும், இந்துக்கள் மட்டும் யாரா வேணா இருக்கட்டும், சீக்கியர்களா இருக்கட்டும், புத்திஸ்டா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கலாம். அப்படி வர முடியாது. ஆனா இந்து மதத்தினுடைய இல்ல நம்ம திருக்கோயிலுடைய மதத்துல பத்தி நம்ம திருக்கோயிலுடைய அறக்கட்டளைக்குள்ள வேற யாரும் வர முடியாது. அதே போல அவங்களுடைய நான் என்ன கேக்குறேன், இல்ல உங்க ஆர்குமெண்ட் வந்து நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? கரப்ட் நடக்குது, ஊழல் நடக்குது, 200 பேர் இவ்வளவு சொத்தை இது பண்றாங்க, சரியா பண்ணலன்றீங்க. புதுசா வரக்கூடிய 2 பேர் எப்படி நியாயமா இருந்துட போறாங்கன்றீங்க? அவங்க மனிதர்கள் தானே, அவங்களும் தப்பு பண்ணாங்க. ப்ராப்பரா ஒரு அப்ப எக்ஸிகியூஷன்ல இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யணும்னு சொல்லாமே தவிர சட்டத்தை மாத்த கூட முடியாதுங்கறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த புது வக்ஃப் போர்ட் லால டிரான்ஸ்பரன்சி, எல்லாருக்கும் எதுக்கு எடுத்தாலும் நம்ம வெளிப்படைத்தன்மை பத்தி தானே நம்ம ஆனாவுனா இந்தி கூட்டணி பேசும். இந்தி கூட்டணி எதுக்கு எடுத்தாலும் வெளிப்படைத்தன்மை வேணும்ங்கறோம். அந்த வெளிப்படைத்தன்மை எனக்கு அதுதான் புரியல. உங்களுக்கு ஏன் பிரச்சனை? அதுதான் கேக்குறேன். இல்ல மாற்றமான 2 பேர் வந்துட்டா வெளிப்படைத்தன்மை வந்துருமா? அத நிர்வாகத்தை சீரமைத்தால் இந்த இந்தி கூட்டணிக்கு என்ன பிரச்சனை? சொத்துக்களை ப்ராப்பராக வக்ஃப் போர்டுக்கு இல்ல கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுறேங்க. சொத்துக்களை ப்ராப்பராக வக்ஃப் போர்டுக்கு வைத்துக் கொள்ள இருக்க வேண்டும்னு நினைச்சா இந்தி கூட்டணிக்கு என்ன பிரச்சனை? இஸ்லாமிய பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அந்த வக்ஃப் போர்ட்ல கொடுத்துங்கன்னா இந்தி கூட்டணிக்கு என்ன பிரச்சனை? இதனால என்னங்க பிரச்சனை? அவர்களை நன்றாக வைக்க வேண்டும், சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். இத்தனை லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது, இத்தனை லட்சம் கோடி ப்ராப்பர்ட்டி தமிழ்நாட்டுல வெறும் 200 பேர் அதை வந்து பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு இந்து விஷயத்துல இது நடந்திருந்தா இங்க இருக்கிற இந்தி கூட்டணி என்ன பேசிருப்பாங்க? எப்படி 200 பேர் இத்தனை லட்சம் கோடி ஹேண்டில் பண்றான்னு கேட்பாங்க. எல்லாம் சொல்லிருக்கீங்க. தமிழ்நாட்டுடைய வக்ஃப் போர்டுல உங்களுக்கு இப்ப இருக்கிற பிரசன்ட் வக்ஃப் போர்டுல திருமதி ஆசியா மரியம் IAS ஆஃபீஸர் அவங்க உறுப்பினராக இருக்கிறாங்க. அதே போல
ஃபாத்திமா முசஃபர் திருமதி தமிழ்நாடு இந்தியா இல்ல சார் ரெண்டு பெண்கள் ஏற்கனவே ஆமா சார் தடையில எப்படி இருக்க ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல இருந்தா இந்தியால இருந்தா மாதிரி ஆயிடுமா புதுசா பெண்களுக்கு உரிமை கொடுக்கறோம்ன்றீங்களே என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டுல மட்டும் இருந்தா ஆயிடுமா இல்ல தமிழ்நாடு முன்னோடியா இருக்கா ஒத்துக்கிறீங்களா எல்லா மாநிலத்திலும் தமிழ்நாடு முன்னோடியா இருக்குனா ஒத்துக்கிறீங்களா நீங்க பாக்குறீங்க அது முன்னோடி மிச்ச பாருங்க கூட்டத்துல சார் அந்த நான் வேணா உங்களுக்கு அந்த இப்ப சமீபத்தில் நடத்திய கூட்டத்தை சொல்லணும் புகைப்படத்தை காமிக்கிறேன் இல்ல சமமாக நீங்க சொல்லக்கூடிய சமமாக அமர்ந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் பெண்களை ஏற்கனவே கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு நான் ஏற்கனவே சொன்ன சிஓவா ஏற்கனவே தமிழ்நாடு இஸ் நாட் இந்தியாங்க தமிழ்நாடு இஸ் a part of India தமிழ்நாட்டுக்கான சட்டமும் இந்திய சட்டத்தோட தான் இருக்கு திருஷ்யா மிச்ச மாநிலத்துல வாரியத்துக்கான சட்டத்தினுடைய நீங்க அகில இந்திய சட்டத்தை ஒட்டி தான் தமிழ்நாட்டுக்கு இருக்கு தெலுங்கானால இருக்காங்களா அவங்களை நியமிக்க கூடாதுன்னு தடை இருக்கா ஒரு கன்சிஸ்டன்சி நியமிக்க கூடாதுன்னு தடை இருக்கா பெண்கள் நியமிக்க கூடாதுன்னு எங்க தடை இருக்கு கன்சிஸ்டன்சி தானே எங்க இருக்கு சார் அதுதான் ஒழுங்கா பாதுகாத்து தரணும் தாங்க பாக்குறாங்க சொத்த புடுங்கணும்னு பாக்குறாங்க நீங்க 47000 ஏக்கர் லேண்ட் சொல்றது 47000 ஏக்கர் லேண்ட் தமிழ்நாடு கோவில்களுக்கு சொத்துக்களை இன்னும் நம்ம எதுவுமே பண்ணலங்க 50 ஆண்டு காலத்துல எங்க போச்சு அந்த பணம்னு ஒண்ணு இல்லங்க எத்தனோ சிலைகள் காணாம போயிருக்குங்க அதுக்கெல்லாம் நம்ம ஏன் கொந்தளிக்க மாட்டேங்கிறோம் அந்த சிலைகள் இருக்கக்கூடிய ஐஜி ஒருத்தர் இந்தாலும் பேசுறாரு சிலை இல்லை சிலை இல்லைன்னு தமிழ்நாட்டுல நம்ம பேசவே மாட்டோம் பல காவல்துறையினர் ஒரு நல்ல விஷயத்தை சிலைகளை மீட்பதற்கான தொடர் முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு ரசிக்கிறோம் தவறாக பேசுறோம் அது தண்ணி நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் வக்ஃப் வாரியத்தினுடைய சப்ஜெக்ட் அதுக்குடைய அதிகாரம் குறித்தது நீங்க இந்து சமய திருக்கோயில்கள்ல கொள்ளை போனதை பத்தி பேசணுமா நான் ஒரு மணி நேரத்துக்கு உங்களோட விவாதிக்க தயார் அதுல எங்க இருந்து எங்க எல்லாம் காணாம இதை பத்தி பேசியிருக்கோம் நம்ம ஏற்கனவே அது எங்க இருந்து காணாமல் போயிட்டு யாரால் போச்சு அதுக்கான கணக்கு என்ன கொண்டு கொடுங்க அப்படிங்கிறது கேட்கறது வேற ஆனா இதுல ஒரு மதத்துல இன்னொருத்தர் உள்ள வர முடியுமா நம்ம அதான சொல்லிட்டே இருக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க இந்துக்களாக இருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே இந்து சமய அறநிலையத்துறையில விட்டு வெளியேறுங்கறீங்க சொல்றீங்களா இல்லையா வக்ஃப் போர்ட சொல்றமா இல்லையா சார் நீங்க பாக்குறீங்க ஆமா சார் கல்கத்தா ஹைகோர்ட் டிக்ளரேஷன் எடுங்க இட்ஸ் a trust இது மதத்தோட பார்க்க கூடாதுங்கறீங்க நான் மதத்தோட பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் பிரைவேட் ட்ரஸ்ட் நான் சொல்றேன் அவ்வளவுதான் அவருக்கான பதில் இது ஒரு தனியார் ட்ரஸ்ட்னு தான் பார்க்கணுங்க அது மதத்தோட எப்படி தொடர்புபடுத்துறீங்க இல்ல அதுதான்